எங்கே அந்த நம்பிக்கை? எங்கே தேவன் மேல் வைத்த விசுவாசம்? சிந்தித்து பார் சகோதரா. உன் விசுவாசம் பணத்துக்கு போய்விட்டதோ? உன் விசுவாசம் மனிதனை நம்பி இருக்கிறதோ? இன்று மனிதன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை பார்க்கலாம் பெரியவனாய் காணப்படுகிறானோ? எங்கே உன் விசுவாசம்? ஒரு காலம் தேவன் தேவன் என் ஆண்டவர் என்றிருந்தாயே, இன்று எங்கே அந்த விசுவாசம்? ஒரு காலம் கடவுளே 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 என்றிருந்தீர்களே, இன்று எங்கே அந்த கடவுள்? உன் வாழ்க்கையில் எங்கே அந்த தெய்வம்? ஒரு காலம் என் ஆண்டவரே நீர் இருந்தால் போதும் என்று சொன்னீர்களே, இன்று அவரை தேடுவதே இல்லையே, அவரை நேசிப்பதே இல்லையே, அவரை பார்க்க வருவதே இல்லையே. இவரினால் நான் கடவுளை விட்டேன், இவரால் எனக்கு இப்படி நடந்தது, ஆகவே நான் தேவனை விட்டுவிட்டேன் என்று காரணம் சொல்லி திரிகிறீர்களா? ஒவ்வொரு காரணமும் பரலோகத்திலே நியாய தீர்ப்பிலே கொண்டு வரப்படும். தேவன் அவ்வளவு அற்பமாய் போயிட்டாரோ? தேவன் மேல் வைத்த விசுவாசம் ஏளனமாய் போயிற்றோ? இன்று வாகனங்களிலும் வீடுகளிலும் சொத்துகளிலும் உங்கள் நம்பிக்கை போயிற்றோ? படிப்பை நம்புகிறீர்களே, படிப்பு மரணத்தின் முன்பதாக உங்களோடு வருமோ? உங்களுடைய செல்வம் வருமோ? தேவனை நம்பின அந்த நம்பிக்கை ஒன்றுதானே உங்களோடு சேர்ந்து வரும். சகோதர சகோதரிகளே, இன்று உலகத்திலே ஒரு ஏமாற்றம் உண்டாயிருக்கிறது. மனிதன் மனிதனை ஏமாற்றுவது சர்வ சாதாரணமாய் மாறி இன்று தெய்வத்தை ஏமாற்றுகிற மனிதனாய் மனுக்குலம் மாறி இருக்கிறது. தேவனை மனிதன் ஏமாற்ற முடியுமோ என்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் பொழுது, ஆம், மனிதன் தன்னை தானே ஏமாற்றி, மனிதன் மற்றவனையும் ஏமாற்றி இன்று கடவுளை ஏமாற்றுகிற அளவுக்கு தன்னை மெச்சிக்கொள்ளுகிறான். எப்படி ஒரு மனிதன் தேவனை ஏமாற்றக்கூடும்? ஒரு காலம் என் தெய்வம்தான் என் நம்பிக்கை என்று வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு உலகத்தை நம்பி போய்க் கொண்டிருக்கிறான். பணத்தை நம்புகிறான், பணத்தை விசுவாசிக்கிறான். பணமா ஜீவன்? பணமா அவனை வாழ வைத்தது? பணத்தினால் ரட்சிப்பு தர முடியுமோ? இன்னைக்கு ரட்சிப்பை தூக்கி வீசுகிறார்கள். ஒரு இடத்திலே பணம் கிடைத்தால், பணம் இருந்தால் இன்னைக்கு கடவுளையே தேடுவதை விட்டு விடுகிறார்கள். பணம் சம்பாதித்தால் கடவுளை நேசிப்பதை விட்டு விடுகிறார்கள். பணம் சேகரித்து விட்டு சொத்து சொத்தாய் சேர்த்து விட்டால் இனி என்னத்துக்கு கடவுள்? எனக்கு இந்த பணம் இருக்கிறது தானே என்று இந்த அற்ப சொற்ப பணத்தை நம்பி இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து தேவனை தூக்கி வீசுகிறான். தேவன் மேல் வைத்த விசுவாசம் எங்கே? ஒரு காலம் கடவுளே 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 என்று விசுவாசித்து வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவரையே விசுவாசிப்பதில்லை. தேவனை விசுவாசித்த விசுவாசம் குப்பையிலே இருக்கிறது. உலகம் தலையின் மேலே கிரீடமாய் இருக்கிறது. ஒரு 2 வீடுகளை வாங்கிவிட்டோம், இனி எங்களுக்கு என்ன கஷ்டம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். இந்த வீட்டில் ஒரு செங்கலையாயினும் ஒரு துளி மண்ணையாயினும் மரணத்திலே எடுத்து போக முடியுமோ? இல்லையே. பின்பு இந்த வீடுகளை நம்பி என்ன லாபம்? ஒரு வீட்டை தருவேன் என்று சொன்னால் உலகம், கடவுளை விடுவாயா என்று சொன்னால், எது உனக்கு வேண்டும் என்றால் இன்னைக்கு கடவுளை நான் விட்டுவிட்டு எனக்கு வீடுதான் வேண்டும் என்று ஓடுவார்கள். ஏளனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே மனுக்குலம் போய்கொண்டிருக்கிறது. படிப்பு இன்று நம்பிக்கையாய் மாறிவிட்டது. உலகத்தின் ஞானம் இன்றைக்கு தன் நம்பிக்கையாய் மனுஷன் மாற்றிக்கொண்டார். கடவுளை நம்புகிற மனிதனோ அழிந்து போய்கொண்டிருக்கிறான். கடவுளை நம்புகிற நம்பிக்கை
இன்னைக்கு மனிதனிடம் இருந்து அழிந்து போகிறது. கடவுளை ஒரு காலம் விசுவாசித்தவர்கள் இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் நடக்கிறார்கள். ஏன் எங்கே உன் விசுவாசம் என்றால் இந்த காரணம் நடந்தது, ஆகவே நான் விசுவாசத்தை இழந்தேன். இவர்தான் காரணம் என் விசுவாசம் நான் இழக்க, இவரினால் நான் விசுவாசத்தை இழந்தேன் என்று சொல்லி காரணம் பேசுகிறது இந்த மனுக்குலம். அந்நிய ஜனம் மட்டுமல்ல, தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு விசுவாசத்தை உலகத்தின் மேல் வைத்து, மனிதன் மேல் வைத்து, பணத்தின் மேல் வைத்து, அந்தஸ்தின் மேல் வைத்து, படிப்பின் மேல் வைத்து, உலக லௌகீகத்தின் மேல் வைத்து, தன் திறமையின் மேல் வைத்து கடவுளை விட்டு போகிறான். இது ஏமாற்றம் அல்லவா? இது தேவனை ஏமாற்றுகிற ஒரு செயல் அல்லவா? நான் உண்மையே நம்புவேன் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு நம்பாமல் இருப்பது ஒரு ஏமாற்றத்துக்குரிய காரியம் அல்லவா? கர்த்தரை விசுவாசித்து வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு அவிசுவாசிகளாய் திரிகிறார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் கடவுளை விசுவாசிப்பதில்லை, கடவுள் விடுதலை தருவார் என்று சுய முடிவுகளை எடுப்பார்கள். சுயமா எங்களால் எடுக்க முடியும், எனக்கு உரிமை உண்டு என்று தன்னை விசுவாசிக்கிறார்கள். சிலர் காலத்தை விசுவாசிப்பார்கள், கொஞ்ச காலம் போனால் எல்லாம் சரி வரும். இல்லை, அப்படி அல்ல. காலத்தை விசுவாசிக்காதீர்கள். உலகத்திலே சமாதானம் என்கிற ஒரு பெயரை வைத்த ஒரு நகரம் ஜெருசலேம். சலேம் என்றால் சமாதானம். ஆனால் 4000 வருஷங்களாய் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. 4000 வருஷம் மாற்றவில்லையே அந்த நிலையை. காலம் மாற்றாது. காலத்தை நம்பாதிருங்கள். உலகத்துக்குரியவைகளை நம்பாதிருங்கள். இன்னைக்கு சில மனிதர்கள் அன்பாய் பேசி சில உறவுகள் வந்துவிட்டால் கடவுளை தள்ளி விடுவார்கள். எனக்கு என் நண்பன் போதும், எனக்கு என் உறவு போதும், எனக்கு என் சகோதரர்கள் போதும், எனக்கு என் புருஷன் போதும், எனக்கு என் மனைவி போதும், எனக்கு என் பெற்றோர் போதும், எனக்கு என் பிள்ளைகள் போதும் என்று சொல்லி ஏமாந்தோரே இன்னைக்கு உலகத்தில் அதிகம். மனிதனை நம்பி எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள். சிலர் சொல்வார்கள், என் பிள்ளைகள் தான் என் உயிர், என் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழுகிறேன். கடைசியிலே அந்த பிள்ளைகள் வளர்ந்து துரோகம் செய்வார்கள். எல்லா இடத்திலும் துரோகம், நம்பிக்கை துரோகம். அப்படி உள்ள மனிதனையா நம்ப போகிறீர்கள்? அந்த மனிதனையா விசுவாசிக்க போகிறீர்கள்? தேவனை விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசம் தளராமல் இருக்கட்டும். எங்கே அந்த விசுவாசம்? ஒரு காலம் விசுவாசித்தீர்களே, பிரச்சனையா? தேவனை விசுவாசித்து விடுதலை கண்டீர்கள். ஒரு தேவையா? ஆண்டவரை பிடித்து இறுக பிடித்து அவர் அருகே இருந்து விசுவாசித்து ஜெயம் கொண்டீர்கள். இன்னைக்கு எங்கே அந்த விசுவாசம்? அந்த விசுவாசத்துக்குரிய ஜெபம் எங்கே? இனி நீ ஜெபிக்கிறாய் இல்லையே? நீ உன்னை நம்புகிறாய், உன்னை சுற்றி இருக்கிறவர்களை நம்புகிறாய், நீ செய்கிறவைகளை நம்புகிறாய். இதுதான் அடையாளம். ஏன் உன்னால் வேதம் வாசிக்க முடிகிறதில்லை? என்னால் முடியும். காலையில் எழுந்தால் என் பலத்தால் முடியும் என்று நீ உனக்குள்ளே ஆணவம் கொள்ளுகிறாய். வேதம் வாசிக்கிறவன் தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். தேவனே, நான் எப்படி வாழ வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லிதாரும் என்று கேட்கிறவனே வேதம் வாசிப்பார். உன் விசுவாசம் குன்றி போகிறது சகோதரா, உன் விசுவாசம் குன்றி போகிறது சகோதரியே. மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஒரு காலம் கடவுள் 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 என்று எல்லாவற்றையும் செய்தவர்கள் உலக அற்ப மனிதர்களுக்காய், மனிதனுடைய பேச்சுக்காக கடவுளையே தூக்கி வீசிவிட்டு போய்விடுவார்கள். காரணங்களை காட்டி, இதனால் நாங்கள் இப்படி போனோம், இதனால் இது நடந்தது என்று காரணம் சொல்லுகிறார்கள். எந்த காரணமும் நியாய தீர்ப்பிலே உதவி செய்யாது. எந்த காரணமும் நியாய தீர்ப்பிலே உதவி செய்யாது. மனம் திரும்புவோம், ஆண்டவரிடம் வருவோம். இன்னைக்கு கேட்போமா, கடவுளே, உம்மை நான் விசுவாசித்து வாழ வேண்டும். ஆண்டவரே,
நான் உண்மையே விசுவாசித்து வாழ வேண்டும் என்று கேட்போமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை விசுவாசத்திலிருந்து விழத்தள்ள எது காரணமாயிற்று? யார் காரணமாயிற்று? தேவன் மேலே உண்மையாய் அன்பு வைத்தால் எந்த மனிதனும் உங்கள் விசுவாசத்திலிருந்து உங்களை விழத்தள்ள முடியாது. ஊழியங்களுக்குள்ளே வருவார்கள், ஊழியங்களை செய்வார்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு 10 பேர் மென்மையாய் பேசினால் பெருமை வந்துவிடும். இல்லை, ஒரு 10 பேர் ஏளனமாய் பேசிவிட்டால் மான பிரச்சனை வந்துவிடும். இனி கடவுளே வேண்டாம், ஊழியமே வேண்டாம், தேவனே வேண்டாம், என் வழியிலே நான் போகட்டும் என்று தேவனை விசுவாசம் இல்லாமல், தேவனை விசுவாசிக்காமல், உலகத்தில் வருகிறவைகளை விசுவாசித்து கடவுளை விட்டு போகிறார்கள். இது நம்பிக்கை துரோகம் அல்லவா? அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்படியான நிலையிலே நீங்கள் இருந்தால் இன்று கடவுளிடம் வாருங்கள். அப்பா, என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் அநியாயத்தை மன்னியும், என் துரோகத்தை மன்னியும். நான் உம்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே. நான் உம்மை விசுவாசிக்காமல் உலகத்தை நம்பினதற்காய் என்னை மன்னியும் என்று கேட்டு பாருங்கள். உங்களை மன்னிப்பார், உங்களை அரவணைப்பார். It's okay, my child. Come back to me. It's okay. Whatever has happened, let it be as it is. You believe me. You have faith in me. என்று சொல்லி உங்களை அணைத்துக் கொள்ளுவார். அவர் பாதத்திலே வருவீர்களாக. தேவனே, என்னை மண்டையிலே வைத்துக் கொள்ளும். என் விசுவாசம் உம்மை நோக்கி இருக்கட்டும். என் விசுவாசம் உம்மிலே உறுதியாயிருக்கட்டும். உலகத்தை நம்பி விசுவாசித்து ஏமாந்து போனேன். மனிதர்களை நம்பி விசுவாசித்து ஏமாந்து போனேன். பணம், பொருள், அந்தஸ்து, உயர்வு, மேன்மைகள் எல்லாவற்றையும் நம்பி இழந்து போனோம் ஆண்டவரே. உம்மையே நம்புவேன் என்று சொல்லி அடிபணிவோமா? மன்றாடுவோமா? இப்பொழுது கரங்களை கூப்புங்கள், கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. யார் யார் விசுவாசத்தை இழந்திருக்கிறார்களோ, தனிமையான வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உம்மை தேடுகிற வாழ்க்கையிலே, உம்மை நேசிக்கிற வாழ்க்கையிலே, உமக்கு சேவை செய்கிற வாழ்க்கையிலே யார் யார் தங்கள் விசுவாசத்தை இழந்தார்களோ மீண்டும் பெறுவார்களாக. உம்மை நம்பி வாழ்வார்களாக. நீரே தெய்வம், நீரே இரட்சகர், நீரே விடுதலை, நீரே பதில் என்று உம்மை நம்பி வாழட்டும் ஐயா. பணத்தை நம்பி வாழ்ந்து பணமெல்லாம் செலவழிந்ததும் ஏமாந்து போய் விடுகிறார்கள் ஆண்டவரே. ஏமாந்து போய் விடுகிறார்கள் ஆண்டவரே. உலகத்தை நம்பி அவர்கள் ஏமாற்றும் பொழுது சோர்ந்து போகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் உம்மை நம்பினால் மட்டும்தான் வெற்றி உண்டு என்று இப்பொழுது இவர்களை உறுதிப்படுத்துகிறீரே. பலப்படுத்தும். உம்மை நம்பி வாழட்டும். உம்மை நம்பி உறுதியாய் வாழட்டும். உம்மை விசுவாசித்து வாழட்டும். யாருமே என்னை விழத்தள்ளினார்கள் என்று சொல்லாதபடி, இவர்கள்தான் காரணம் என்று தங்கள் வீழ்ச்சிக்கு மற்றவனை சொல்லாதபடி, இந்த காரணங்கள் தான் நான் வீழ்ச்சியை அடைவதற்கு காரணம் என்று சொல்லாதபடி மனம் திரும்ப அனுகிரகம் செய்வீராக. தெய்வமே, விசுவாசத்தை வளரச் செய்யும். உம்மை நம்பி வாழட்டும். உம்மை நம்பி வாழட்டும். உம்மை விசுவாசித்து வாழட்டும். அனுகிரகம் செய்யும், உதவி செய்யும். உம்மையே நம்பி வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு ஜனங்களே, தேவனை விசுவாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் ஒன்றுதான் உங்களை இம்மையிலும் ஜெயமாய் வாழ செய்யும், மறுமையிலே உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்லும். இந்த உலகத்திலே நீங்கள் சம்பாதித்தவைகள், நீங்கள் அனுபவிப்பவைகள்,
நீங்கள் காண்கிறவைகள் ஒன்றுமே நிலை இல்லை. இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசுவே ஜீவனையும் தருவார், இம்மையிலே ஆசீர்வாதத்தையும் தருவார். May God bless you.